ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் மாலை வணக்கம். 2 வார இடைவெளிக்கு பின் மீண்டும் அனைவரும் கூடி இந்த கூட்டு தியானத்தை தொடங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 கைகளை மடியின் மீது வைத்துக் கொள்வோம். கண்களை இலகுவாக மூடி உடலையும் மனதையும் மிகவும் இலகுவாக வைத்துக் கொள்வோம். எல்லா விதமான மன இறுக்கத்தையும் மன ஓட்டங்களையும் எல்லா விதமான கவலைகளையும் நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களின் ஒரு பாதங்களில் சரணடைந்து, ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் வேண்டுவது ஒன்று மட்டுமே, நல்ல ஆழ்ந்த தியான நிலையை அடைவதற்கு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்கி தாருங்கள் ஸ்ரீ மாதாஜி. இந்த தியானத்தை வழி நடத்துபவரும் தாங்களே, அதன் பலனை அளிப்பவரும் தாங்களே. ஆத்ம தத்துவத்தை எங்களுக்குள் ஆழமாக விதையுங்கள் ஸ்ரீ மாதாஜி. எங்களுடைய தூய இச்சை நாங்கள் அனைவரும் ஆத்ம தத்துவத்தை அடைய வேண்டும் என்பது ஒன்று மட்டுமே. எல்லா விதமான எண்ண ஓட்டங்களை நீக்கி ஏகாகாரிதா எனப்படும் ஒருங்கிணைந்த தியான நிலையை எங்களுக்கு அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி. என்று மனமார்ந்து பிரார்த்தித்து நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலெழுப்பி தியானம் கவச்சப்பட்டு இன்றைய தியானத்தை தொடங்கும். இரண்டு கைகளையும் பூமி தாயின் மீது அழிந்து வைப்போம். உள்ளம் கைகளை நாற்காலியில் அமர்ந்திருந்தால் 2 உள்ளம் கைகளை பூமியை நோக்கி காண்பியுங்கள். அன்னையே, ஓ பூமி மாதா, எங்களுடைய இட மற்றும் வள நாடியில் இருக்கும் எல்லா விதமான வேறுபாடுகளை பூமி தத்துவத்தில் அளித்துக் கொள்ளுங்கள். தங்களை எப்பொழுதும் கால்களால் தீண்டுவதற்கும் அவமதிப்பதற்கும் மன்னியுங்கள் தாயே. குண்டலினி சக்தியின் விழிப்புணர்ச்சியை எங்களது மத்திய நாடின் வழியாக மேலெழுப்பி ஒவ்வொரு சக்கரங்களையும் கடந்து சகஸ்ராரத்தை அடைவது உங்கள் தாய். சமநிலையை 2 நாடிகளிலும் அருளுங்கள் ஓ பூமி தேவி. ஓர் முறை சுருக்கமாக ஆதி பூமி மாதா எனும் மந்திரம். ஓ
साक्षात् श्री आदिभूमि माता नमो नमः. வலது உள்ளங்கை தொடர்ந்து பூமியின் மீதும் இடது உள்ளங்கை மேல் நோக்கி மடியின் மீதும் வைத்துக் கொள்வோம். நம்முடைய கவனத்தை ஒருங்கிணைத்து இடது உள்ளம் கையின் மைய பகுதிக்கு கொண்டு செல்வோம். அன்னையே, ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது இடது நாடியும் அதில் உள்ள எல்லா சக்கரங்களையும் சமநிலைக்கு அருளுங்கள். எங்களது இடது நாடியை பாதிக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகள், மமகாரம், கடந்த காலத்தை பற்றிய தேவையற்ற எண்ணங்கள், தூய்மையற்ற ஆசைகள், இவை அனைத்தையும் தயவு செய்து பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். இன்று பைரவ ஜெயந்தியாகும். நம்முடைய இடது நாடியை வழிநடத்துபவர் ஸ்ரீ பைரவர் ஆவார். அவருடைய அனுமதியின்றி நம்முடைய குண்டலினி சக்தியை இடது நாடியின் மூலமாக கடத்த முடியாது. நம் சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளை, இடது நாடியில் உள்ள எதிர்மறை சக்திகளை ஸ்ரீ பைரவர் அவர்கள் துணையால் முறியடிக்கலாம். அது குண்டலினி இலகுவாக சகஸ்ராரத்தை சென்றடைய வழிவகுக்கும். நமக்கு நாமே விதித்துக் கொண்ட சுய கட்டுப்பாடுகளை ஸ்ரீ பைரவரை பிரார்த்தித்தால் அவர் உடைத்தெறிவார். நம்மால் அந்த கட்டுப்பாடுகளில் இருந்து வெளிவந்து சுதந்திரமாக நம்முடைய ஆன்மீகத்தை அடைய முடியும். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது இடது நாடி அதில் உள்ள எல்லா சக்கரங்களையும் ஸ்ரீ பைரவா அவர்கள் துணையால் தகர்த்தெறிந்து குண்டலினி சக்தியை சகஸ்ராரத்திற்கு கடத்துங்கள். ஸ்ரீ மாதாஜி. ஒரு முறை ஸ்ரீ மகாகாளி பைரவநாத் எனும் மந்திரம் சுருக்கமாக ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாகாளி பைரவநாத் நமோ நம. நமது கவனத்தை இடது மூலாதாரத்திற்கு கொண்டு செல்வோம். சற்றே மேலெழும்பி இடது சுவாதிஷ்டான சக்கரம், இடது நாபி சக்கரம்,
இடது பவசாகரம், இடது இதய சக்கரம், இடது விஷுத்தி, இடது ஆக்ஞா, இது வலப்புறம் உள்ள நெற்றி பகுதியாகும். மற்றும் சஹஸ்ராரம். இப்பொழுது இரண்டு கைகளையும் மடியின் மீது வைத்துக் கொள்வோம். வலது நாடியை சமநிலைக்கு கொண்டு வருவோம். வலது உள்ளம் கை மேல் நோக்கி மடியின் மீதும், இடது உள்ளம் கை ஆகாயத்தை நோக்கி வைத்துக் கொள்வோம். நம்முடைய கவனத்தை ஒருங்கிணைத்து வலது நாடியின் மைய பகுதிக்கு கொண்டு செல்வோம். அன்னையே, ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது வலது நாடியை பாதிக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் ஆகாய தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். நான் என்ற அகங்காரம், எதிர்காலத்தை பற்றிய அதீத சிந்தனைகள், கோபதாபம் மற்றும் தூய்மையற்ற கவனம், இவை அனைத்தையும் எங்களது வலது நாடியில் இருந்து எடுத்து ஆகாய தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஹனுமானாத் அவர்களின் தத்துவங்களை தயவு செய்து எங்களது வலது நாடியில் பிரதிபலியுங்கள். ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானாத் மந்திரம் சுருக்கமாக. ஓம் त्वमेव साक्षात् श्री महासरस्वती हनुमानात् नमो नमः. ரெண்டு கைகளை மடியின் மீது வைத்துக் கொள்வோம். தொடர்ந்து நமது இடது நாடியும் அதில் உள்ள எல்லா சக்கரங்களையும் சுத்தப்படுத்தும் விதமாக ஸ்ரீ பைரவா அவர்கள் 21 பெயர்களை நாம் சுருக்கமாக உச்சரிப்போம். ஸ்ரீ மகாபைரவா. ஓம் துமே
साक्षात् श्री महाभैरवा नमो नमः। बतुक भैरवा ओम त्वमेव साक्षात् श्री बतुक भैरवा नमो नमः। श्री सिद्धा भैरवा ओम त्वमेव साक्षात् श्री सिद्धा भैरवा नमो नमः। श्री कंकाल भैरवा ओम त्वमेव साक्षात् श्री कंकाल भैरवा नमो नमः। श्री काल भैरवा ओम त्वमेव साक्षात् श्री काल भैरवा नमो नमः। श्री कालंगी भैरवा ओम त्वमेव साक्षात् श्री कालकी भैरवा नमो नमः। श्री योग भैरवा ओम त्वमेव साक्षात् श्री योग भैरवा नमो नमः। श्री शक्ति भैरवा ओम त्वमेव साक्षात् श्री शक्ति भैरवा नमो नमः। श्री आनंद भैरवा ओम त्वमेव साक्षात् श्री आनंद भैरवा नमो नमः। श्री मार्तांड भैरवा ओम त्वमेव साक्षात् श्री मार्तांड भैरवा नमो नमः। श्री गौरा भैरवा ओम त्वमेव साक्षात् श्री गौरा भैरवा नमो नमः। श्री बाल भैरवा ओम त्वमेव साक्षात् श्री बाल भैरवा नमो नमः। श्री बधु भैरवा ओम त्वमेव साक्षात् श्री बधु भैरवा नमो नमः। श्री श्मशान भैरवा ओम त्वमेव साक्षात् श्री श्मशान भैरवा नमो नमः। श्री पुरा भैरवा ओम त्वमेव साक्षात् श्री पूर भैरवा नमो नमः। श्री तरुण भैरवा ओम त्वमेव साक्षात् श्री तरुण भैरवा नमो नमः। श्री परमानंद भैरवा ओम त्वमेव साक्षात् श्री परमानंद भैरवा नमो नमः। श्री सुरानंद भैरवा ओम त्वमेव साक्षात् श्री सुरानंद भैरवा नमो नमः। श्री ज्ञानानंद भैरवा ओम त्वमेव साक्षात् श्री ध्यानानंद भैरवा नमो नमः। श्री उत्तमानंद भैरवा ओम त्वमेव साक्षात् श्री उत्तमानंद भैरवा नमो नमः। श्री अमृतानंद भैरवा ओम त्वमेव साक्षात् श्री अमृतानंद भैरवा नमो नमः। साक्षात् श्री माता जी नमो नमः। ஸ்ரீ பைரவர் நம்முடைய இடது நாடியில் ஆதிக்கம் செலுத்தி அதில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளை தகர்த்தெறிந்து நமக்கு நல்ல ஞான நிலையை அருளக்கூடியவர். நம்முடைய கவனத்தை மத்திய நாடிக்கு கொண்டு செல்வோம். மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இதய சக்கரம்,
நம்முடைய வலது உள்ளம் கையை இதய சக்கரத்தின் மத்திய பகுதியில் வைப்போம். அன்னையே ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் பயமற்றவன். தாங்களே என்னுடைய இதய சக்கரத்தில் உள்ள பாதுகாப்பு தன்மை. தங்கள் அருளால் நான் பயமற்றவன். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய இதய சக்கரத்தை நன்றாக திறந்து விடுங்கள். அதில் எந்த விதமான விருப்பு வெறுப்பிற்கும் இடமில்லை. எங்களுடைய இதய சக்கரத்தை நிபந்தனைகளற்ற அன்பினால் நிரப்புங்கள். ஸ்ரீ மாதாஜி, நான் அனைவரையும் முழு மனதாக நேசிக்கிறேன். அன்னையே ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் இந்த உடலோ மனமோ அல்லது புத்தியோ அல்ல. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. பன்னிரண்டு முறை நாம் அனைவரும் சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா என்று உரைப்போம் கூட்டாக. சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா, 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 சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா. இரண்டு கைகள் மடியின் மீது. கவனத்தை விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் தனி ஒருவன் அல்ல. இந்த கூட்டு பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் இந்த கூட்டு பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம். ஆக்ஞா சக்கரம். அன்னையே, நான் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்கிறேன். என்னையும் மன்னியுங்கள் தாயே. அன்னையே, நான் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்கிறேன். என்னையும் மன்னியுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, நான் இந்த அகங்காரமோ மமகாரமோ அல்ல. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. வலது கையை நெற்றியின் இரண்டு பகுதியிலும் வைத்துக் கொள்வோம். சற்றே தலையை தாழ்த்தி 3 முறை ஓம் ஹம் ஷம் என்று கூட்டாக உரைப்போம்.
அம் ஷம் ஓம் அம் ஷம் ஓம் அம் ஷம். வலதுகை மேல் நோக்கி நிலையில் மடியின் மீது. கவனத்தை சகஸ்ராரத்துக்கு உயர்த்துவோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய சகஸ்ரார சக்கரத்தை திறந்து விடுங்கள் தாய். ஆழ்ந்த தியான நிலையை எங்களுக்கு அருளுங்கள் தாய். மூன்று மகாமந்திரத்தை சுருக்கமாக உரைப்போம். இதில் முதல் மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, மகாகாளி முறையே நம்முடைய வலது, மத்திய மற்றும் இடது நாடியை கட்டுப்படுத்தி குண்டலினியை மேல் நோக்கி செலுத்தி சகஸ்ராரத்தில் உணர செய்கின்றது. இரண்டாவது மந்திரம் குண்டலினி சக்தி ஆதிசக்தியின் வடிவமாக வணங்கி வழிபடுவது. மூன்றாவது மந்திரம் சகஸ்ராரத்தை வழிபடுவது. இவை எல்லாவற்றையும் நமக்கு இந்த ஞானத்தை அளித்த நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களின் ஆசி துணையுடன் வழிபடும். ஓம் துணேவ சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமி மகா சரஸ்வதி மகாகாளி நமோ நமः. ஓம் त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति नमो नमः. ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामी नमो नमः. கவனத்தை சகஸ்ராரத்தில் வைத்திருப்போம். இந்த ஆழ்ந்த தியான நிலையை தொடர்வோம்.
ஸ்ரீ மாதாஜி அவர்களின் அருளுரையையும் கேட்டு I'm talking to them about Shiva's worship, what should happen to you. But today I'm going to tell you about the internal happening within us. When you get your realization, there are 11 Rudras placed, 11 of them. They are particles, we can say anshas they call it, of Shiva's powers. And all of them try to take out or to remove all the false ideas we have about life. When the Kundalini rises, they all get enlightened, 11 of them. And say, for example, Buddha had a part of that, Mahavira had a part of that. Now all of them, what they do is to control us for falling into the prey of various things, like we have an ego. So Buddha will look after the ego part. He will see that you get shocked by your ego. You will be quite amazed how you could be so egoistical and so insulting and so humiliating. But when this Rudra is not awakened, when there is no light in this Rudra, then what happens? You start justifying yourself. You think whatever you do is correct. Whatever you've done, whatever is said, whatever you have achieved, you think is your right. You've done nothing wrong. For that, this Buddha's Rudra has to be awakened. On the contrary, if you go on pampering your ego, if you go on becoming egoistical, you become absolutely a right-sided personality. Once you are a right-sided personality, you know what all the symptoms there are of such a person. Now for that, if you just watch and introspect and see for yourself what ego has done to you, what wrong ideas you had about yourself. So that's why Muhammad Sahib said, beat yourself with shoes. You didn't know what else to tell. Because this ego business can really burst your head completely, and you may land up into so many difficulties. Ultimately, I've seen people developing this peace disease, where the conscious mind becomes absolutely useless, cannot move. Consciously people cannot move. Unconsciously they will, but not consciously. And this disease is so horrible, a person becomes like a reptile. You have to carry them on your body. They can't walk on their own. They can't sit on their own. In a very young age this can happen. It's happening in America also. I've seen 2-3 cases here. In India also such a thing happens. So if you do not try to see your ego and control it, and feel repentant, in Sahaja Yoga there's nothing like repentance. We don't believe in repentance because we believe that you all have got your realization, you are beyond any mistakes. It's not true. We have to repent. There's in English there's a word sorry. Sorry for everything they say sorry. Even
telephone, if you pick up, they say sorry. I said, sorry for what? But this sorry itself is very empty. It has no meaning, it has no depth. When you say sorry, you have to see why you are saying sorry and what is to be corrected. This is a very big problem of today's generation, where people have developed such tremendous ego, because all our economic growth, all our industrial developments, all our big organizations, all of them have given us a way that we should all develop our ego. If we don't develop our ego, we'll be lost, we are nowhere. And that's how we start pampering it. And then this right-sided problem starts. Then as a reaction, it goes to the left side. And actually in the head, it is on the right side. Here is the right side, ego comes up. So the left Rudra is that of Mahavira. So people do things which are sinful, which are wrong, which are against the Ganesha. Then also there are controlling powers of Mahavira who controls. He says, you will go to hell, this will happen. He describes all the hell, all kinds of hell, that you will go to hell and you will be burnt alive. I don't know, all kinds of things he describes to frighten. But that doesn't help. So people start getting more onto the left side, and I should say, to this Rudra, when this Rudra gets helpless, then a tremendous depression comes. One feels very depressed. Oh God, what a depression I have, I am so sick, I am this thing. And then you try to frighten others with your depressions. You show sort of what you call emotional blackmail, you do. All kinds of things you will do and beat your head and do all kinds of things. Could be through ego, could be through this left side problem of the left Rudra. These two Rudras are very important because they are directly connected with our left and right sympathetic nervous system. So it's very important to see that we don't fall a prey to these Rudras. These Rudras are to be satisfied. So to be normal, at least look after these two Rudras, which are, one is the one who controls the ego and another is self-pity. I just can't do it, I'm this, that, and all kinds of depression. All this works out into physically also into very serious problems like cancer. If the Rudras are caught up, you develop cancer. But all this portion gets swollen up. It's called as the Medha. This all portion gets swollen up. And you can see a cancer patient having a swelling all over. At least would be here or maybe there. Because such a swing in the nature of a person that we can't say from which Rudra they have developed these psychosomatic troubles. Psychosomatic troubles, all of them come because the Rudras have become ineffective. It can be due to the depressive nature or oppressive nature. It could be due to many other factors also. But all these factors are nothing but part and parcel of Shiva's or Sadashiva's powers. He is the one who is full of karuna, full of compassion. He is the ocean of compassion. If you ask him forgiveness, he will forgive. Whatever you do, instead of feeling guilty, if you ask forgiveness, then he forgives. But if you think whatever you have done is good, you never
tortured anybody, you have never made anybody suffer, then it knows. Shiva knows everything, isn't it? And because it knows, it starts giving up. So there's a big combination of your willpower to be there and the combination of the blessings of Shiva. When the Shiva blesses you, your willpower also heightens. But you must have full willpower to know that you have to be of a higher level of personality. He was not at all a mundane type. I mean, he was, supposing asked Shiva to go to some party and all that, how will he look there? People will laugh at him. When I met some hippies, I said, why are you having this kind of hair? So they said, we want to, they are all primitive. So he said, I want to be primitive. I said, but the brain is modern, what's the use of having primitive hair? So, deception, deceiving yourself is not going to happen. Best thing is to face yourself and understand what wrong you have been doing. If it works out, I tell you, so many Sahaj Yogis are sitting here. If you correct yourself and become that, I am sure all the problems, political, economic, and all stupid problems we have will be finished. But today it's such a mixture due to Kali Yuga that even the worst people are carrying on. Now we have a responsibility to save this world. We have a responsibility to create a great, honorable life, which is not superficial, which is not just to show off, but inside. It should develop so that this light of your spirit spreads and enlightens this world. It's very important to understand. All these troubles and these, I should say, diseases, psychosomatic diseases, and all other problems which are in a collective way we can call of the Kali Yuga, like political, economic, all these problems, only are created by humans. They are not created by the divine force, but divine force tries to neutralize them if there are many Sahaj Yogis who are practicing Sahaj Yoga in the real sense. If that could be done, if that could be achieved, then I think we can do a lot for the betterment of humanity, and that's why we have got realization. It's not only for yourself, it's not only for your family, it's not only for your city or country, but for the whole world. Sahaj Yoga is going to work out. Now, if you have to do competition, you must only do competition in your ascent and in nothing else. But people are so superficial that they think by showing off or by becoming something, a big Johnny, they will achieve something of a very great level. Is not so. It has to be a very humble attitude towards yourself also, so that you understand that whatever you are doing is for the betterment of global problems. Absolutely we can solve, because you are the channels of the divine. If I could do it alone, I would have done it, but I can't. So that's why I have to gather you all and to tell you that you become all the channels. But in the meanwhile, you enjoy life. Every second becomes a joy, which is also the gift of Shiva. Shiva is the one who creates this great admiration and great appreciation of every moment, everything that is done. And that is the state we have to achieve by not condemning yourself or not by pampering your ego, but by seeing what you are.
That's the main thing one has to see. What problem you have and what is troubling you is yourself. If you could just come to that point of understanding, I'm sure, I'm very, very sure that you will be such an asset to help to make this world look at itself and change. Because superficially, you cannot change such deep-rooted problems. And you are being so blessed by Kundalini that you can really become a great torch, I should say. Torch on the path of truth, love and joy. May God bless you. பஜனை பாடல்கள் ஏதாவது வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதை போடலாம். நாம் தொடர்ந்து தியானம் செய்வோம் அதன் மூலமாக. देवराज्य सेव्यमान पावनाग्रि पंकजम् व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरम् नारदादि योगी वृन्द वन्दितं दिगम्बरम् काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे भानुकोटिभास्वरं भवाब्धितारकं परम् नीलकण्ठं निप्सितार्थदायकं त्रिलोचनम् कालमम्बुजाक्षमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे दण्डपाणिमादिकारणम् श्यामकायमादिदेवमक्षरं निरामयम् भीमविक्रमं प्रभु विचित्रताण्डवप्रियं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे मुक्तिदायकं प्रशस्तचारुविग्रहम् भक्तवत्सलं स्थितं समस्तलोकविग्रहम् विनिक्वणन् मनोज्ञहेमकिङ्किणं लसत्कृतिं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे
पालकं त्वधर्ममार्गनाशकम् कर्मपाशमोचकं सुशर्मदायकं विभुम् स्वर्णवर्णशेषपाशशोभिताङ्गमण्डलं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे रत्नपादुका प्रभाविरामपादयुग्मकम् नित्यमद्वितीयमिष्टदैवतं निरञ्जनम् मृत्युदर्पनाशनं करालदष्टमोक्षणं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे पद्मजाण्डकोशसन्ततिम् दृष्टिपातनष्टपापजालमुग्रशासनम् अष्टसिद्धिदायकं कपालमालिकन्धरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे भूतसङ्घनायकं विशालकीर्तिदायकम् काशीवासलोकपुण्यपापशोधकं विभुम् नीतिमार्गगोविन्दं पुरातनं जगत्पतिं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे कालभैरवाष्टकं पठन्ति ये मनोहरम् ज्ञानमुक्तिसाधनं विचित्रपुण्यवर्धनम् शोकमोहदैन्यलोभकोपतापनाशनं ते प्रयान्ति कालभैरवाग्रिसन्धितिध्रुवम् काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे इति श्रीमच्छङ्कराचार्य विरचितं श्रीकालभैरवाष्टकं स्तोत्रं सम्पूर्णम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ஒரு நிமிடம் அமைதியான ஆழ்ந்த தியானத்தில் இருப்போம். இந்த மந்திரம் ஸ்லோகம் வெளிப்படுத்திய நுண்ணதிர்வுகளை அனுபவிப்போம்.
நன்றிகள் கோடி ஸ்ரீ மாதாஜி. இன்றைய கூட்டு தியானத்திற்கும் ஆழ்ந்த தியான நிலையை எங்களுக்கு அருள்வதற்கும் கோடி கோடி நன்றிகள் ஸ்ரீ மாதாஜி. எங்களுடைய இடது வலது நாடிகளில் உள்ள எல்லா விதமான இடைஞ்சல்களையும் எதிர்மறை சக்திகளையும் களைந்து எங்களது குண்டலினி சக்தியை எப்பொழுதும் சஹஸ்ராரத்தில் உணர்த்துங்கள் தாயே. நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு தெரிவித்து குண்டலினி சக்தியை மேலேற்று கவசமிட்டு இன்றைய கூட்டு தியானத்தை முடித்துக் கொள்வோம். நன்றி.